தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு காட்டுல வாத்து குடும்பம் ஒண்ணு இருந்தது. அம்மா வாத்து முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்குது. பிறந்த குஞ்சுகள் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியோட அழகாகவும் துருதுருன்னு இருக்குது. ஆனா அதுல ஒரு குஞ்சு மட்டும் அடர்த்தியும் அழகும் இல்லாத முடியோட மெலிஞ்சு போய் அசிங்கமா இருக்கு. அதன் குரலும் மற்ற குஞ்சுகளை போல இல்லாம வித்தியாசமா ஒலிக்குது. உடன் பிறந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான வாத்து குஞ்ச கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அம்மா வாத்து மட்டும் எல்லா குஞ்சுகளையும் அணைச்சி அதுக்கு நீச்சலும் கத்து கொடுக்குது. எந்த ஒரு புது விஷயம் சொல்லி கொடுத்தாலும் அந்த குஞ்சு ரொம்ப அழகா கத்துக்கும். அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனையா இருக்கு. நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு அவலட்சணமா பிறந்த, முட்டையிலேயே உடைஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கதறி அழுது அம்மா கிட்ட. அம்மா சொன்னாங்க, உன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, நீ எல்லாமே சீக்கிரமா கத்துக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இருந்தாலும் அந்த குஞ்சுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாட்கள் ஓடுது. மற்ற வாத்து குஞ்சுகள் மேலும் அழகா மாறுது. இதுவோ உயரமாகவும் நிறமற்றும் காணப்பட்டது. தலையில வேற அசிங்கமான குச்சிகள் போல ஓரிரு முடிகள் வளர்ந்து அதை இன்னும் அசிங்கமா ஆக்குது. தினமும் வேதனையும் கண்ணீருமா தனிமையில வாழ்ந்து வந்தது. சில வேளையில அன்பா சகோதரர்கள் கிட்ட போய் விளையாடலான்னு போனாலும் அது கொத்தி விரட்டி விட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போகுது. அசிங்கமா இருந்த வாத்து குஞ்சியின் நிறமற்ற முடிகள் பிரகாசமா வெண்மை நிறமா மாறுது. தலையில நீண்டு இருந்த முடிகள் அழகான கொண்டையா மாறுது. ரெக்கைகள் பலமான நீளமா மாறுது. அசிங்கமான வாத்து குஞ்சி இப்போது கண்கொள்ளாத அழகோட காட்சி தருது. அம்மா வாத்துக்கும் மற்ற சகோதரர் வாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதன் அருகில போறதுக்கே எல்லாரும் வெக்கப்படுறாங்க. நடந்தது என்னன்னா, ஒரு அன்னப்பறவை தவறுதலா வாத்தின் கூட்டுல முட்டையிட்டுட்டு போயிடுச்சு. இது தெரியாம வாத்தும் தன்னுடைய முட்டைன்னு எண்ணி அடைகாத்து குஞ்சு பொரிக்குது. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. ஒரு நாள் வந்தது. அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு இப்ப அழகான அன்னப்பறவையா மாறிடுச்சு. கேலியும் கிண்டலும் செஞ்சிட்டு இருந்தவங்க முன்னாடி இது ரொம்பவும் அழகா இருக்கு. அன்னப்பறவை இப்ப கம்பீரமா உயர உயர பறந்து போகுது. இதை எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் கிண்டலும் கேலியும் செய்யக்கூடாது. அது ரொம்பவும் தவறான விஷயம். மற்றவங்க யாராவது உங்களை கிண்டல் கேலி செஞ்சாங்க அப்படின்னா அதை பொருட்படுத்தாதீங்க. ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அதை வளர்த்துக்கோங்க. உயர இந்த அன்னப்பறவைய போல பறங்க. அடுத்த நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.